நாம் உணராமல் செய்யக்கூடிய இன்னும் ஒரு ஆபத்தான பாவம்தான் அல் கீபா என்று சொல்லக்கூடிய புறம் பேசுதலாகும். புறம் பேசுதல் ஹராம் என்று தெரிந்தாலும் அதனுடைய பாரதூரம் தெரியாமல் இன்றைக்கு புறம் பேசுவது வாழ்க்கையின் ஒரு தவிர்க்க முடியாத அம்சம் போன்று ஆகிவிட்டது. இங்கே ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு சபையிலே ஒரு விருந்து வைக்கப்பட்டால் அல்லது நண்பர்கள் ஒன்று கூறுகிற இடத்தில் வருகிறவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி வீட்டுக்காரர்கள் ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்து வைப்பார்கள். அது போன்ற ஒன்றாக இன்று கீபத் மாறிவிட்டது என்று சொல்கிறார்கள். அதாவது சபைகளின் ஃப்ரூட்ஸாக கீபத் மாறிவிட்டது, புறம் பேசுவதாகிவிட்டது. 2 பேர் சந்தித்தால் 4 பேர் ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்தால் கீபத் இல்லாமல் கலைய மாட்டார்கள். அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு விஷயமாக அது மாறிவிட்டிருப்பதை பார்க்கிறோம். இதிலும் கவலையான விஷயம் என்னவென்று கேட்டால், மார்க்க பணிகளுக்காக, தாவாவுக்காக, தொழுகைக்காக ஒன்று சேர்கிறவர்களும் இந்த பாவத்திற்கு அடிக்ட் ஆகி இன்றைக்கு சாதாரணமாக அதை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சூரத்துல் ஹுஜராத் 12வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி கீபத் பேச வேண்டாம், உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி கீபத் பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், உங்களில் யாராவது உங்களுடைய சகோதரன் மரணித்த பின்பு அவனுடைய மாமிசத்தை, இறைச்சியை சாப்பிட விரும்புவீர்களா? ஃபகரிஹ்துமு, இல்லை, நிச்சயமாக நீங்கள் விரும்ப மாட்டீர்கள், வெறுப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ உன்னுடைய சகோதரன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி நீ புறம் பேசுவதென்பது அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்று சூரத்துல் ஹுஜராத் 12வது வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிற போது இன்றைக்கு எல்லோருமே, மார்க்கம் உள்ளவர்கள், மார்க்கம் இல்லாதவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், கௌரவமானவர்கள், கௌரவம் இல்லாதவர்கள் என்று எல்லோருமே இந்த பாவத்தில் ஈடுபடுவது உண்மையிலேயே ஆபத்தான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஷேக் அவர்கள் இங்கே, ஷேக் முனஜித் அவர்கள் இங்கே ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய அஸ்ஸில்சிலா அஸ்ஸஹீஹா என்ற கிரந்தத்தில் 1871வது இலக்கத்தில் பதிவு செய்திருக்கிற ஒரு ஹதீஸ். அதில் எப்படி வருகிறது என்றால், ரிபா இஸ்னானி வசபூன பாபன், வட்டி என்பது 72 வாசல்களை கொண்டதாகும். அத்னாஹா மிஸ்ல இத்தியானி ரஜுல் உம்மஹு, அதிலே மிகவும் குறைந்த நிலையில் உள்ளது எதுவென்று கேட்டால், ஒரு மனிதன் தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்வதைப் போல என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய தாயுடன் விபச்சாரம் செய்வதைப் போல. வ இன்ன அர்பர் ரிபா, ரிபாவிலே, வட்டியிலே மிக பாரதூரமான வட்டி என்னவென்றால், இஸ்திதாலத்து ரஜுல் ஃபி இர்தி அஹீஹி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனின் மானத்தில் கை வைப்பது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நான் என்னுடைய மானம் பெரிது என்று நினைக்கிறேன், ஆனால் மற்ற சகோதரர்களுடைய மானத்தை போக்குவதிலும் களங்கப்படுத்துவதிலும் நான் ஈடுபடுகிறேன் என்றால், என்னை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அவரவருக்கு அவரவருடைய மானம் புனிதமானது, பெருமதியானது. நம்முடைய மானம் போக்கப்படுகிற போது நமக்கு கவலை வருகிறதென்றால், நம்மால் அடுத்தவர்களுடைய மானம் போக்கப்படுகிற போதும் கவலை வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த புறம் பேசுவதன் மூலம் அடுத்தவர்களுடைய மானங்கள் களங்கப்படுத்தப்படுகின்றன. புறம் என்றால் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள் வளமையாக சொல்லக்கூடிய பதிலை சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருமே அறிந்தவன் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திற்கு அர்த்தம் சொன்னார்கள், திக்ருக அஹாக பிமா யக்ரஹ், உன்னுடைய சகோதரன் வெறுப்பதை, விரும்பாததை அவனை பற்றி நீ சொல்வது. உன்னுடைய சகோதரன் வெறுப்பதை, அவனோடு தொடர்பான விஷயங்களில் நீ எதை பேசுவதை அவன் வெறுப்பானோ அதை நீ பேசுவது புறமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது ஒருவர் கேட்கிறார், அஃபரஐத இன் கான ஃபீ அஹீ மா அகூல், யா ரசூலல்லாஹ், நான் பேசுவது அவரிடம் இருந்தாலுமா என்று கேட்டதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன் கான ஃபீஹி மா தகூல் ஃபகத் இக்தப்தஹு, நீ சொல்லுவது அவரிடம் இருந்தால் நீ கீபத் பேசியிருக்கிறாய், வ இல்லம் யகுன் ஃபீஹி ஃபகத் பஹத்தஹு,
அப்படி இல்லாமல் போனால், நீ பேசுவது அவரில் இல்லாமல் போனால் அவர் மீது நீ அவதூறு சொல்கிறாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புறம் பேசுவது என்பது சாதாரணமான ஒரு பாவம் கிடையாது. இன்றைக்கு நம்ம செய்து செய்து நமக்கு பழக்கப்பட்டு போய்விட்டது, சாதாரணமாகிவிட்டது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சில சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்துகிறோம். ஆனால் இவ்வாறான பாரதூரமான விஷயங்களை எல்லோரும் சேர்ந்து அதனுடைய வெயிட்டை, அதனுடைய ஆபத்தை உணராமல் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த மோசமான பாவத்திலிருந்து நம் அனைவருடைய நாவுகளையும் பாதுகாப்பானாக.